ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேற்று இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். மீரா ரெசிடென்சி, புது ஹோட்டல். இப்போ தான் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே புதுசாக இருந்துச்சுங்க. பாத்ரூம்லேருந்து பெட்டுலேருந்து எல்லாமே புதுசு, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ 1800 சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு, சாரி 2 பேர்த்துக்கு சரி ஒரு ரூமுக்கு. ஸோ ஒர்த். ஹீட்ரு வந்துச்சு, ஹீட்ரு ஒர்க் ஆச்சு, எல்லாமே சூப்பர். ஸோ இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. நேராக வந்து இங்கே செட்டிக்கடை அப்படின்னு ஒரு கடை இருக்காமா, ஒரு 7 கிலோமீட்டரில் பாம்பனுக்கு முன்னாடி. அங்கே வந்து காலைல பரோட்டா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஃபுட் வ்ளாகர்ஸ்லாம் வந்து ரிவ்யூ கூட போட்டிருக்காங்க. சரி அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம பாத்தி சொன்னார் மச்சான். அதனால் அங்கே போய் அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் நேராக கோயம்புத்தூர் தான். இன்றைக்கி வேறு எந்த பிளானும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 o'clock கோயம்புத்தூர் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். தெரியல எவ்வளோ நேரம் ஆகும்னு. பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். போனால் தான் வீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகணும். எல்லாம் உப்பு காட்டுப்பட்டு வயசு வேறு இதுவாக இருக்குது. வயசு துடைக்கவே இல்லை. நேற்று தான் துடைச்சோம். ஆக்சுவலி இன்றைக்கி தான் துடைச்சிருக்கணும், துடைக்கவே இல்லை. ஓகே, அஃபீஷியலி தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துலேருந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து வெளில வந்து நேராக போய் கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து நேராக போய் மதுரை போய் போவோம். நம்மால் வந்து ராமநாதபுரம் வழியாக கட் ஆகுறேன்றாரு. ஸோ இப்போ இங்கே சாப்பிட்டு டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான் எப்படி போகிறோன்னு. அப்துல் கலாம் நினைவிடம் இன்னும் திறக்கலை. ஆனால் 10 மணி தான் திறப்பாங்க மாதிரி. அவுட்டரில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது, ஏன்னா எல்லோரும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஓட்டிட வேண்டியது தான். ஒரு நாள் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம். நான் இங்கே செட்டி கடை எங்கே இருக்கு? செட்டி கடை, செட்டி கடை, செட்டி கடை, செட்டி கடை, செட்டி கடை ஹோட்டல். செட்டி கடையா? எங்க? இப்போ திறந்து இருக்குமா? செட்டி கடைனா ரொட்டி கடை தானே? இல்லை பரோட்டா. பரோட்டா எந்த போஸ்ட்டு? அந்த போலீஸ். ஆமாம்மா, அந்த மரம் இருக்கிறது இதுக்கு அடுத்தது அந்த மரம். ஆமாம், அது ஓகே. இங்கே தான் இருக்குன்னு எனக்கும் மேப் காமிச்சிச்சு. ஆனால் அங்கே ஒரு கடை இருக்கிற மாதிரி தெரியலையே. இது இதுதானோ?
அதுதான் நினைக்கிறேன். சாப்பிடலாமா? 1 மணி நேரம் ஆகுமா? லேட் ஆகுமா? ஓகே, இன்றைக்கி பரோட்டா சாப்பிட கொடுத்து வைக்கல. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பழைய சோறும் கருவாடும் எங்கே கிடைக்கும். நாங்கள் அது வச்சு எங்கேயா கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கடை எத்தனை மணிலேருந்து இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அங்கே நேற்று விசாரிச்சதுக்கு காலைல 8 மணிலேருந்தே இருக்கும். நாங்கள் ஸோ பாம்பன் பக்கத்தில் பழைய கஞ்சி. ஸோ இந்த கடையும் இல்லை. நம்ம நேரம் இன்றைக்கி 2 கடையவே இல்லை. அதான் இது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் வாட் டு டூ, கடையிலேயே. அதனால் நம்ம நெக்ஸ்ட் நேரம் போகிற ஏதோ ஒரு கடையை நிறுத்தி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். பட்டறை கருவாடு. ஓகே, கிளைமேட் நல்லா இருக்குது. மழை வர மாதிரி, ஆனால் மழை இல்லை. லைட்டாக வெளிச்சமாக இருக்குது. ஸோ இப்படியே இருந்துச்சுன்னா ஊர் போய் சேர்ந்துடலாம். எனக்கு மழை வர்றது கூட பிரச்சனை இல்லை. மழை வரப்போ இது எல்லாத்தையும் கலட்டி போட்டு அதுக்கு மேலே இந்த கோப்ரோவை கழட்டி வைக்கிறதுக்கே அதுதான் பெரிய பிரச்சனை. கருவாட்டு கடை எல்லாத்துலேயும் கருவாடு தாங்க. கருவாடு கருவாடு கருவாடு. இப்போ பாருங்கள் எவ்வளோ மிஸ்டியாக இருக்குன்னு பாம்பன் பிரிட்ஜ். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம், லட்சுமி பவன். ஸோ இங்கே டிஃபன் முடிச்சாச்சு. இப்போ க்ளவுஸை போட போகிறேன். போட்டுட்டு எடுத்தா போயிட்டே இருக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து மதுரை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸில் போய் இப்போ ரைட் எடுத்தால் மதுரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு. ஸோ வண்டி இருந்துச்சு, மேலே மட்டும் ஜாக்கெட் போட்டு மொபைல் கோப்ரோ வந்து என்னோட ப்ளூடூத் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி சொல்கிறது, OnePlus ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. இதே மாதிரி ரொம்ப நாள் காலில் வைக்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணுறேன், பார்ப்போம்.
வழி வச்சுன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. பாதி இல்லை நல்லா தான் இருக்குன்னா நம்ம இதிலேயே வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம கிளம்ப போகிறோம். போடக்கூடாதுன்னு பார்த்தா ஸ்டாப்பாக ஆகிட்டு ஸோ டேங்க் ஃபுல் பண்ணுங்க. டேங்க் ஃபுல். ராமனே கொரியர் பேப்பர் ஸ்லிப்பு நடக்கான்னு பாருங்க. நம்பர் சொல்லுங்க. சண்டே மார்க்கெட்டில் நினைக்கிறேன். மதுரை ஸ்டோர் மார்க்கெட் பண்ணுறது. பாயிண்ட்ஸும் போடுவாங்க. பொருள் அதெல்லாம்
லைக் பண்ணுங்கள்.